அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோர் புதுமைக்கு எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் தோள் சேரற்க எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலென்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். தோழிகள் எல்லாம் இறைவன்ட்டு ஒன்று கேட்க போகிறாங்க. என்ன கேட்க போகிறாங்கன்னா, உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் அப்படின்னு ஒரு தந்தை என்ன பண்ணுவாருன்னா, தன் மகளை திருமணம் செய்யும்போது ஒரு பழமொழி சொல்லுவார். அதை மாதிரியே தான் எங்களை திருமணம் செய்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பெண்கள் எல்லாம் சிவபிரான்கிட்ட கேட்குறாங்க. உன்னோட ஒரு உரிமையோடு விண்ணப்பிக்கிறோம் சிவபிரானே, நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை திருமணம் பண்ணிக்க போகிறவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட், உன்னுடைய பக்தராக மட்டும் இருக்கணும். உன் கைகளில் உனக்கு மட்டும் பணி செய்வதற்காக அவர்களை அனுமதிப்பவர்களாக இருக்கணும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டும்தான் தென்படணும், தெரியணும். பிற தீமைகள் எதுவுமே எங்கள் பார்வையில் படவே கூடாது. இப்பேற்பட்ட ஒரு பரிசை தான் நீ இந்த நோன்புக்கு எங்களுக்கு பரிசாக கொடுக்கணும். சூரியன் இதுக்கப்புறம் எங்கே உதித்தாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் நீ எங்களுக்கு தந்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரக்கூடிய கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாக தான் இந்த பாடல் அப்படிங்கிறது அமைந்திருக்கு. நாமும் தினமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.